என்கிட்ட சண்டை வேணா போடு, என்ன திட்டுடி. ஆனா இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போகாத வீரா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ பண்ணதுக்கு நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா? நான் அப்படி என்னடி பண்ணேன்? கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? எது? நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சியா? பின்ன நீ இப்ப பிருந்தா விஷயத்துல என்ன யோசிக்கிற? அவ வாழ்க்கைய நம்ம எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறல்ல? உன் மனசு துடிக்குதுல்ல? தப்பு நடந்துருச்சுன்னு உள்ள உறுத்துதுல வீரா. அதே மாதிரி தாண்டி மாறா உன் கழுத்துல தாலி கட்டும் போது எனக்கு இருந்துச்சு. நீ எப்படி பிருந்தாவ இதுல இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி தாண்டி நான் உன்னை அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சேன். அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்துல இருந்தே என்ன நீ எதிரி மாதிரி பாத்துட்டு இருக்க. ஒரு விஷயம் மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. என்ன நடந்தாலும், நம்மள சுத்தி என்ன பிரச்சனை வந்தாலும் நாம ஒத்துமையா இருக்கணும்னு அண்ணன் சொல்லிருக்கு. நான் ஒத்துமையா இருக்க தயாரா இருக்கேன். ஆனா நீ ஒதுங்கி ஒதுங்கி போற. ஹே, அண்ணன் நம்ம எல்லாரையும் ஒத்துமையா இருக்கதான் சொல்லுச்சு. எதுக்கு? நல்லது செய்யறதுக்கு, கெட்டது செய்யறதுக்கு இல்ல. என்னது? நான் கெட்டது பண்றேனா? ஆமா, இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறியே, அது என்ன நல்லதா? நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு உன் பின்னாடி என்னால வர முடியாது. அநியாயத்து பக்கம் மட்டும் நான் நின்னனா நம்ம அண்ணனோட ஆத்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. எதடி அநியாயம்? இப்போ கார்த்தி பிருந்தாக்கு பண்ணதை விடவும் மாற உனக்கு பண்ணதை விடவும் நான் பண்ணது உனக்கு பெரிய அநியாயமா போச்சுல்ல? கண்மணி, அவங்க பண்ணது தப்புதான், அத நான் நியாயப்படுத்தல. ஆனா அத சரி பண்றதுக்கு நீ எடுத்துக்கிற ஒரு பாதை இருக்குல்ல, அது அதை விட ரொம்ப தப்பு. ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது யாருக்கும் பாதகம் இல்லாம எப்படி சரி பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். ஆனா நீ என்னடானா அதுக்கு காரணமான எல்லாத்தையும் அழிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கண்மணி. என்னைக்கும் உன்னோட குறுக்கு புத்திக்கு பின்னாடி நான் வரவே மாட்டேன்.